ஒரே ஒரு மெசேஜ் தான், ஃபோன் பேசல, ஒன்றும் சொல்ல. துல்கர் இஸ் ஃப்ரம் எல்ஏ, இந்த மாதிரி ஒரு மியூசிக் கம்போசர் ஃபேமிலி கூட ரொம்ப சொல்லலை நான், பிகாஸ் அது அந்த சப்போர்ட் இல்லாத வரட்டுமே. உடனே செட் எஸ் மாஸ்டர். கமலங்கள் வந்தாரு, அவனை தூக்கி வச்சுட்டு அப்பதான் வந்து மன்மதராசா சாங் வந்து ரிலீஸ் ஓகே ஓகே மன்மதராசா எல்லை வரும்போது நம்ம தான் நான் கூட்டு போவேன். ஓகே ஓகே ஒரு சிட்டி கூட்டு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? அவர் ஜாலியா பேசுவாரு. அவர் யூத் மாதிரி, அவர் வந்து லைக் சோ யங். துல்கர், ஷாருக் கான்லாம் மானிட்டர் பார்க்க மாட்டாங்க, ரன்பீர் கபூர். ஓகே இல்லை, ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு ஒரு பயம் வரும், ஐயோ நம்மளை நம்பி பண்ணும்போது. ரஜினி சார் never see monitor. ரோஹித் ஷராஃப் எனக்கு அப்போ மீட் பண்றேன், எனக்கு தெரியல. ஹாய் ரோஹித், ஹாய். நான் அந்த மாதிரி தான். வரா இஸ் a great fan of the. ஓ அப்படியா ரோஹித், they telling you fan, you are not my fan அப்படி சொல்றாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். அஃப்கோர்ஸ் ஃப்ரேம் பார்க்கும்போது யார் இருக்காங்க நம்ம கூட அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீக்கெண்ட் ஆல்பம் டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. மாஸ்டர், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க பிருந்தா மாஸ்டர்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சுஜாரா மேம் நல்லா இருக்கீங்களா மேம்? டைரக்டர்னு கூப்பிடணும் மேம். ஆமா, டைரக்டர். டெபியூவா. சூப்பர். ஹாய் ஸ்ரீநிதி, நல்லா இருக்கீங்களா? சூப்பர். த்ரிஷுல் பிரதர், ஹலோ ஹலோ. பசங்க எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு நல்ல சாங் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கீங்க. வீக்கெண்ட்ல என்னடா கேட்கறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் சம சாங் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கீங்க. பொதுவாக வீட்டில் அம்மா எல்லாம் வந்து படிக்கணும்ப்பா, கோவிலுக்கு போகணும்ப்பா அப்படிலாம் தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அப்படியே சொல்லுவாங்க. வெளில போப்பா, பார்ட்டி பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க எங்க வீட்ல. ஆமாவா? ஏன்னா இந்த வீக்கெண்ட் சாங் அம்மாவே டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அது பார்ட்டி வைப், கிளப்பிங் வைப் அப்படிங்கிற பட்சத்துல எதுவும் சொல்லலையா பிரதர்? இந்த மாதிரி இல்ல அவங்க பாட்டை எடுக்க சொன்னதே அவங்க தான். இந்த மாதிரி பண்ணு. நைஸ் மேம். இல்ல, அவன் ரொம்ப ரிசர்வ்டு, ரொம்ப ஒர்க்கஹாலிக் அவன். ஸோ ஒரு மியூசிக்னா அங்கே ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருப்பான், மியூசிக்லேயே தான் உட்காந்துருப்பான். வெளில போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது கொஞ்சம் அப்பப்போ யூ ஹாவ் டு சோஷியலைஸ் இல்ல, அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளா புஷ் பண்ணாதான் அது வந்து அது நடக்கும் அவர்கிட்ட. அதனால தைரியமா பார்ட்டி சாங் எடுத்தான். தெரியும், பையன் மேல நம்பிக்கை இல்ல. இது அதுக்கு சரிப்பட்டுறாது அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சூப்பர். உண்மையிலேயே பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது பிரதர். இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாட்டோட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வைப்லயே வந்து நம்ம போயிடலாம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தாராளமா. வீக்கெண்ட் வந்தாலே உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு பாடுதே, மனசு ஆடுதே, ஃப்ரீயா விட்டு நீ ஹீட்டு பீட்டு ஃபாஸ்டா போட்டு தாக்குதே, சவுண்ட் ஏறுதே, எந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒன்னு சுத்தி வருதே, சைக்கிள் கேப்ல கூட ஃப்ளைட் ஓடுதே, baby let's get it on tonight, oh you're so fine, cause I'ma dance all night. ஓ லவ்லி வா வா லவ்லி வா லவ்லி. நம்ம இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒன்ன சுத்தி வருதுங்கிற மாதிரி ஒரு லைன் வருது ப்ரோ. லவ் இல்ல He is in love with the music. கரெக்ட். வா வா சூப்பர், ரியலி கிரேட். இல்ல, அதெல்லாம் நம்ம லிரிசிஸ்ட் கிட்ட எல்லாம் கேக்குறோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சோ உங்களுக்கு சின்ன வயசுல நம்ம மியூசிக் டான்ஸ் தான் அப்படிங்கறது டிசைட் பண்ணிக்கலாம் இல்ல வீட்ல சொல்றாங்க அப்படிங்கிறது ஒன்னு இருக்கும், பசங்களுக்கா வந்து நம்ம இதுவும் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒன்னு இருக்கும்ல? அது எனக்கு லைக் தெரிஞ்ச வயசுல இருந்து ஃபுல்லா சினிமா தான், டான்ஸ் தான், டான்ஸ் மியூசிக். சுத்தி சுத்தி எங்களதால பாக்குறாங்க. கரெக்ட் கரெக்ட். வீட்ல ஒரு ஜெனரல் டின்னர் டேபிள் கான்வர்சேஷன் வந்து சினிமா பத்தி தான். ஏன்னா எல்லாரும் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க. ஸோ அது வந்து மைண்ட்ல அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ சின்ன வயசுல இருந்து அது வந்து மென்டலி அந்த ஒரு ஜோன்ல இருப்போம். அண்ட் ஃபுல்லா ட்ரெயின் ஆயிட்டே இருப்போம். அங்க எல்ஏ ஃபிலிம் ஸ்கூல்ல தானே படிச்சாங்க. ஆமா கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே. அப்படிங்கிற பட்சத்துல இதுதான் லைஃப் அப்படிங்கிறது போகும். ரெக்கார்டிங் ஃபுல் ரெக்கார்டிங் படிச்சிருக்காரு. இந்த சாங் எடிட் பண்ணதே அவர்தான். சீரியஸ்லி? இஸ் எடிட்டர், இஸ் a singer, சிங்கர், எடிட்டர், மியூசிக் கம்போசர். கொஞ்ச நேரத்துல டான்ஸ் கொரியோகிராஃபர் ஆகும் நீங்க. ஆமாமா, கொரியோகிராஃப் பண்ணுவாங்க. டெஃபினட்டா. ஃபர்ஸ்ட் சாங் வேணான்னு இப்போ விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பிருந்தா மாஸ்டர் போய் உட்கார சொல்ல பண்ணிக்கிறோமா, சும்மா மாஸ்டர் இப்ப பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம உட்காந்து ஓகே ஆடு பார்க்கலாம் அப்படி நம்ம 5-6 minutes சொல்லிட்டு உட்காருவோம். சூப்பர் மேம். அப்புறம் எனக்கு இன்னொரு ஹாப்பியான மேட்டர் என்னன்னா, ரிலீஸ் பண்ணது வந்து துல்கர் சல்மான் ரிலீஸ் பண்ணாங்க, அதித்தி, ஜிவி சார் எல்லாம் ரிலீஸ் பண்ணது சோ ஹாப்பியா இருந்தது. இல்ல சோ ஹாப்பியோட அவங்க வந்து ஒரு நியூ
டேலண்ட்டை வந்து கொண்டு வராங்க பார்த்தீங்களா. அவரோட படம் நிறைய பார்த்துருப்பீங்க. டேரக்டர்ஸ் எல்லாருமே நியூ கமர். பட் நான் ஒரே ஒரு மெசேஜ் தான், ஃபோன் பேசல ஒன்றும் சொல்ல. துல்கர் இஸ் ஃப்ரம் எல்ஏ. இந்த மாதிரி ஒரு மியூசிக் கம்போசர் ஃபேமிலி கூட ரொம்ப சொல்லலை நான், பிகாஸ் அது அந்த சப்போர்ட் இல்லாத வரட்டுமே. உடனே இ செட் எஸ் எஸ் மாஸ்டர். அதுமாரி அதித்தியும் அப்படிதான், என் குழந்தைங்க 2 பேரும் ஷீஸ் அ ஷுவர் மாஸ்டர் சொன்னா. பட் ஐ நெவர் தாட் ஜிவி சார் வந்து ஓகே சொல்லுவார்னு நான் நினைக்கவே இல்லை. இஸ் பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் தான் நான் பேசினேன். ஐம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக். அந்த ஒரு கிரேட் ஒரு பெரிய அவ்வளோ டேலண்ட் வந்து ஒரு டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணும்போது பிளெஸ்ஸிங் தேவை. ஐ செட் ஐ நீட் யுவர் பிளெஸ்ஸிங் அப்படின்னு கேட்டபோது ஒரு செகண்டில் பண்ண உடனே இ செட் எஸ் மாஸ்டர். பிகாஸ் ஹி ஹேட் அ ஷோ இன் மலேசியா. அந்த ஷோ வச்சுட்டு நிறைய ரிலீஸ் வச்சுட்டு பண்ணோன்னா ஐ மஸ்ட் தேங்க் ஜிவி, துல்கர் அண்ட் அதித்தி. ரொம்ப தேங்க் பண்ணணும் அதுக்கு. கிரேட் மேம். ஹே சினாமிகா மாதிரியான ஒரு படம் கொடுத்ததுக்கு அப்புறம், நான் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் பிருந்தா மாஸ்டர் பார்த்தா காலில் விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். சீரியஸ்லி எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஃபிலிம்ஸ்ல ஹே சினாமிகா முக்கியமான ஒரு படமா இருக்கு. தேங்க்யூ. அது அவங்க நான் பண்றதோட அவங்க பர்ஃபார்ம் பண்ண விதம், கெமிஸ்ட்ரி நீங்க கொடுத்துருப்பீங்க. அவங்க ஃபென்டாஸ்டிக். துல்கர் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். ஒரு ஒரு மானிட்டர் கூட பார்த்துட்டு, நான் ஃபஸ்ட்டு நியூ கம்மராக ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு வந்து செக் பண்ணலாம்ல. பட் இ நெவர் டிட் தட். அவ்வளோ ஒரு பிலீவ் இருந்தது. நம்மளுக்கு ஒரு பயமாக இருந்தது, என்ன நம்ம டயலாக்லாம் லென்த்தியாக கொடுத்தா அடிச்சுட்டு ஆக்ட் பண்ணுறதே தெரியாது. அந்த எடிட்டில் போய் உட்காரும்போது என்னையா இப்படி ஆக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு நம்ம அப்படி பேசும்போது அப்படி பேசுவோம்ல, அப்படி இருக்கும். நேரில் நான் சொல்லவே மாட்டேன் நல்லா இருக்கு இது சொல்லவே அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேன். பட் when you start editing ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது இவனுக்குமே டென்ஷன் ஆச்சு. பிரிந்தாண்டி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நான் நிஜமாலே நல்லா பண்ணேன் நல்லா பண்ணேன் போட்டு டார்ச்சர் பண்ணிடுவான். இல்ல எனக்கு டவுட் இருந்துட்டு ஏற்கனவே எனக்கு முட்டியோட மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. அது தவிர சரி ஓகே ஷார்ட்ல கரெக்டா வந்துச்சா இல்லையா, இது சொதப்பிட்டேனா அதனால நெக்ஸ்ட் போறாங்களா இல்ல கரெக்டா பண்ணதுனால நெக்ஸ்ட் போறாங்களா. ஓகே 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 ஒண்ணுமே சொல்லலையேன்னு நான் சொன்னேன். சொல்லுவாங்கடா நீ நல்லா பண்ணனா கண்டிப்பா சொல்லுவாங்கடா. தைரியம் கொடுத்துட்டு வந்தீங்க இல்ல. நம்ம ஃபர்ஸ்டே சொல்ல முடியாது. நம்ம இல்ல சொல்ல மாட்டோம். அது வேற மைண்ட் வந்து இந்த ஷார்ட் எடுக்கணும் இது அதுல தான் இருக்கு. ஐ எம் மோர் வரிட் அபவுட் ஹிஸ் லெக். அதுதான் மைண்டு. பா ஆடிட்டான் நெக்ஸ்ட் ஷாட், ஐயோ நெக்ஸ்ட் ஷாட் ஆடணுமே. இருக்கிற கிருஷ்ணரோட செயின் எல்லாம் வெளியே வந்து இப்படியே தான் இருப்பேன். ஐயோ கிருஷ்ணா காப்பாத்து ஆடினுமே, அந்த மாதிரி தான் இருப்போம். இந்த டைம்குள்ள முடிக்கணுமே அந்த மைண்ட்ல தான் இருக்கும். பிகாஸ் ஐ நோ ஹி கேன் டான்ஸ் வெல். இல்லை நல்ல டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை மற்றவங்க தான் அப்ரிஷியேட் பண்ணும். வீட்டில் அம்மா அப்ரிஷியேட் பண்ணுறதோட இல்லை, ஏன்னா ஹீ இஸ் நாட் தட் பர்சன் டு கெட் ஹை. ஏன்னா ரொம்ப டக்குன்னு அந்த ஹெட்டில் எடுத்துப்பாங்க சிசமே. ஏன்னா இப்போ சிசமே நம்ம நிறைய பேர் கொரியோகிராஃப் பண்ணும்போது நேற்று கூட புது ஹீரோ நான் இப்படி பண்ணிக்கிட்டேன், ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொன்னது ஒன்றும் பண்ண சொல்கிறது தான். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு டக்குன்னு வந்துடும் இல்லை. இட்ஸ் நாட் லைக் கேட்டுக்கலாம். ஒரு குழந்தை நான் கரெக்டாக சொல்கிறத கூட கேட்கலாம், அது சென்சிபிளாக இருந்தா. இல்லை அந்த லென்சிங்லாம் ஒன்றும் தெரியாது. டக்குன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஐயோ இல்லைப்பா இல்லம்மா நான் என் வேலையை பாக்குறேன் உங்க வேலையை பாருன்னு அப்படி சொல்லிடுவோம். அவ்வளவுதான். அது தேவை மேம். அப்பதானே அந்த ஒரு கத்துக்கிறத கரெக்ட்டா கத்துக்க முடியும் அப்படிங்கற ஒரு. நீங்க நம்ப மாட்டீங்க, துல்கர் ஷாருக் கான்லாம் மானிட்டர் பார்க்க மாட்டாங்க. ரம்பீர் கபூர் ஓகே ஓகே இல்ல. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ நம்மள நம்பி பண்ணும்போது ரஜினி சார் never see monitor. அது ரம்பீர் யூ வாண்ட் டு see the monitor? no ma'am we are okay சொல்லும்போது அப்படி ஒரு நாங்களும் எல்லா கொரியோகிராஃபர்ஸ் டைரக்டர்ஸ்லாம் அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க. அவங்க ஷார்ட் நல்லா வரணும், அவங்க சீன் நல்லா வரணும். சும்மா வந்தோம் ஓபி அடிச்சுட்டு போகிறவங்க நிற்க மாட்டாங்க. இல்லை டெடிக்கேஷனாக இருக்கிறவங்க தான் இவ்வளோ நாள் நிற்கிறதுக்கு அதான் காரணம். அதனால் அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணும்போது அவங்க நம்மளை பிலீவ் பண்ணும்போது நம்ம சின்ன ஒரு செகண்ட்ஸ் கூட அதுக்கு நம்ம தப்பு பண்ண விரும்பாது. பிகாஸ் இட்ஸ் ஒர்க், இட்ஸ் அ காட். கரெக்ட்ல அந்த காட் தான் ஆட வச்சுதான் அது மேல இருக்கிற ஒரு லவ், ஒரு ஆர்வம் எல்லாமே. இவங்க ஏதோ ஏதோ தப்பு பண்ண போற மாதிரி இவங்க பாட்டு அடிச்சு ஒரே டேக் அடிச்சு போயிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அப்பா நல்ல வேளை ஒரு நாள் முடிச்சிடலாம்.
நம்ம நினைச்சது எல்லாமே அந்த ஆமா இடத்துல கால் அடிப்படலாம் அரை நாள்ல முடிச்சிருப்பேன் நான். முடிஞ்சிருக்கும் இல்லையா? உங்க இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ண அந்த சின்ன வயசு போட்டோல கமல் சார்லாம் சாக்லேட் கொடுத்தாரு பிரதர், பாக்கெட்ல வச்சிருந்திருக்காரு. எனக்கெல்லாம் அது சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆமா நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கோம் சின்ன வயசுல. ஏன்னா ரஜினி sir. ஃபேமிலி ஃபுல்லா இண்டஸ்ட்ரி தான். ஸோ அதனால நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த வயசுல ஒரு ஃபேனா எல்லாரையும் பிடிக்கும். எல்லாரும் படமும் பார்ப்பேன், அவர் மீட் பண்ணியிருக்கேன். அது அந்த சைடுல ஃபுல்லா ரொம்ப பிடிக்கும். இப்போ திரும்பி மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் இல்ல ரஜினி சார்லாம் பயங்கர க்ளோஸ். ஆமா ஓகே ஓகே இல்ல நான் ஒரு ஸ்டோரி சொல்லணும். அவன் வந்து when he was 1 year old ஓகே அப்ப வந்து அப்பாவோட கமல் அங்கிள் நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவனுக்கு வந்து இந்த 1 year பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா வீட்டுல. பூஜை பண்ணும்போது அவனுக்கு he had no clue. 1 year old பேபி அவன். கமல் அங்கிள் வந்தாரு, அவனை தூக்கி வச்சுட்டு அப்பதான் வந்து மன்மதராசா சாங் வந்து ரிலீஸ் ஓகே ஓகே தூக்கி வச்சு மன்மதராசா வந்து வாவ் யார்கிட்ட என்ன பேரு மன்மதர் ஆசா எப்படிப்பட்ட ஒரு டேக் தெரியுமா? கமல் சார் யார்கிட்ட இருந்து அதான். வாவ் வாவ் கிரேட். செம ஹாப்பியா இருந்திருக்கும் இல்லையா? ஐயோ, ரொம்ப ஹாப்பி. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அவர் வந்து காட்ஃபாதர் மாதிரி. ஸோ அதனால அவர்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்றாருன்னா அவ்வளவுதான் சொல்றதுக்கு வார்த்தை ரஜினி கிடையாது. சார் ரொம்ப க்ளோஸ். ஓகே ரஜினி ஓகே சாருக்கு இவனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா ஆமா he used to drive when அவரு he was in Los எல்லை Angeles. வரும்போது நான் தான் கூட்டு போவேன். ஓகே ஓகே வாவ். ஒரு சுத்தி கூட்டு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? அவர் ஜாலியா பேசுவாரு. அவர் யூத் மாதிரி. அவர் வந்து லைக் சோ யங். ஓகே ஓகே எல்லாமே he has always thinking forward. So அது Next வந்து என்ன, ரொம்ப ரஜினி சார் கிட்ட வந்து ரஜினி அங்கிள் கிட்ட வந்து இது always keeps up a conversation. இந்த ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அது தெரியும் அவருக்கு. கரெக்ட். ஸோ அவர் ஃபன் தான், சூப்பர் ஃபன், ஜாலி ஃபன். ஆமா. நீங்க இப்ப ஃபேனா இருக்கிறீங்க, சூன் சீக்கிரமா அவங்க கிட்ட நீங்க ஒர்க் பண்ணணும். ஷூர், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நடக்கும், இது டெஃபினட்டா நடக்கும். டெஃபினட்டா. மேம் எனக்கு அகைன் நான் போட்டோஸ்க்கு வரேன். உங்களோட அந்த எங்க போனாலுமே வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து கண்ணு வைக்காதீங்க. இல்ல மேம் சுத்தி போட்டுருங்க வீட்டுல. ஸோ உங்களோட பாண்டிங் பத்தி தெரிஞ்சுக்கலாம். எங்க அக்கா பொண்ணு தான், பட் நாங்க ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா நாங்கெல்லாம் நிறைய நான் ஒன்லி வீட்ல தான், வெளியே தான் மாஸ்டர். இங்க வந்து அவங்க கிட்ட தான் பயந்துட்டு இருக்கணும். ஹலோ பிருந்தா ரொம்ப பெந்தா காமிக்காத சொல்லுவாங்க. ஐயோ அப்படி ஈக்குவலா ஒரே, ஏன்னா ஒரே ரூம்ல இருந்து மேல என் மேல ஒரு 10 பேர் படுப்பாங்க. நானே ஒல்லியா இருப்பேன். அந்த மாதிரி இவ்வளோ கலாட்டம் பண்ணுவோம். 7 sisters. அம்மா வந்து is the one of the first. இவங்க the last. So she's one of the youngestனால எங்க ஏஜ்க்கு ரொம்ப கனெக்டா இருப்பாங்க. So young தான். சித்தி அந்த மாதிரி ஒரு ஆமா சித்தி. ஆனா young சித்தி. ரொம்ப So அதனால so சம்டைம்ஸ் மரியாதை இல்லாம கூட போகும் அந்த மாதிரி. ஆமாமா இருக்கலாமா? ஆமாமா. இவங்க இல்லங்கறாங்க, நீங்க ஆமாங்கறீங்க. இல்ல பெந்தால சொல்லுவல. பயங்கரமா கிண்டல் பண்ணிடுவாங்க. பிருந்தா மாஸ்டர் அப்படின்னு. ஹலோ மாஸ்டர் அப்படின்னு. என்னடி என்ன மாஸ்டர் கூப்பிடுற? கோவம், அது கோவத்துல. அப்பனா கொஞ்சம் அடங்கு நீ அப்படின்னு அர்த்தம். உங்க மாஸ்டர் வெளியே வச்சுக்க. வீடு இதான். அது கீர்த்தி, மகா, இவ ரொம்ப கனெக்டட். வீணா இவங்கெல்லாம் சேர்ந்தனா அவ்வளவுதான். நம்ம அப்படியே பின்னி பேர்ல எடுத்துருவாங்க நம்மள. டச் ரொம்ப க்ளோஸ். ஃபேமிலியா நீங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஃபேமிலியா இருக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த வைப் எப்படி இருக்கும்னு தெரியும். ஃபன்னா இருக்கும். ஆக்சுவலா நானு அண்ட் மாஸ்டரோட பசங்க வந்து ரொம்ப க்ளோஸ். சோனம் போட்டோஸ்ல இப்போ பார்த்தேன். எனக்கு 3 பாய்ஸ். ஓகே. கிருஷ்ணா, கண்ணா, திரிஷூல். ஸோ நாங்க எனக்கு பிரதர்ஸ் இல்ல, 2 சிஸ்டர்ஸ் தான். ஸோ எனக்கு இருக்கிற 2 பிரதர்ஸ் அவங்க தான். ஓகே ஓகே. வித்யுத். கலா மாஸ்டரோட பையன். அதான் நம்ம கேங். ஆமா. இது வந்து நம்மளோட அவங்க எல்லாம் சேர்ந்து மியூசிக் போடுவாங்க. ஒரு பசங்க எல்லாம் ஒண்ணா ஒரு சேர்ந்து மியூசிக் போட்டுருக்காங்க, ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. பார்ட்டி எல்லாம் கிடையாது. ஃபுல்லா போய் ஸ்டுடியோல போய் உட்காந்து வாங்க ஜாம் பண்ணலாம்னு என்னென்னமோ பண்ணுவோம். ஆளுக்கு ஒரு லிரிக் எழுதுவாங்க. ஓகே. ரைட்டர்ஸ் ஆல்சோ எல்லாரும் எழுதி அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போ என் பசங்களாம் கூட இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு அப்படிதான் தெரிஞ்சது. அது இப்போ நம்ம நிறைய ட்ராவல் பண்ணிட்டோம், இண்டஸ்ட்ரியில் நிறைய ட்ராவல் பண்ணிட்டோம். நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஜென்ரேஷன்லாம் கடந்து வந்துட்டோம். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸோட அந்த ஐடியாலஜி, அந்த அவங்க ப்ராசஸ் பண்ணுற அந்த வேலாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஐயோ ஷாக்கிங்காக இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராமில் எதோனா என் பையன்ட்ட தான் கேட்கணும் நான். இல்லை நம்ம டான்ஸ் தான் என்னம்மா இந்த பாட்டு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஓ அப்படியா, இது ஓகே அந்த ஷார்ட்டுன்னு. ஓ ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம இது உள்ளதாக இருக்கோம், அவங்க ஃபுல்லாக இருக்காங்க. தே நோ ஈச் அண்ட் எவ்ரி திங். ஐயோ இப்படி ஒரு ஷார்ட் எடுக்கலாமா, அப்படி ஒரு ஷார்ட் எடுக்கலாமா.
அவங்க பேசுறதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இப்ப நார்த்ல இருந்து கால்லாம் வரும் மாஸ்டருக்கு சாங் பண்றதுக்குலாம். அப்ப இவங்களுக்கே அவங்க சில ஆர்டிஸ்ட்லாம் யாருன்னு தெரியல. அதுக்குள்ள அம்மா யூ ஷுட் டு திஸ் பர்சன் யூ ஹேவ் டு டு திஸ் அப்படின்னு இவங்க பொண்ணு சொன்னா இல்ல இவங்க பொண்ணு சொன்னா ரோஹித் ஷராஃப் எனக்கு அப்போ மீட் பண்றேன் எனக்கு தெரியல. ஹாய் ரோஹித் ஹாய், நான் அந்த மாதிரி தான் பெரியவங்களை கூட ஹாய் அப்படிதான் பார்த்தா என் பையன் அம்மா வரா இஸ் a great fan of the ஓ அப்படியா ரோஹித் they telling you fan you are not my fan அப்படி சொல்றாங்க. தெரியாது அந்த மாதிரி இது இல்ல they know everything each and everything not only actor இல்ல இந்த உலகத்துல என்ன நடக்குது என்ன பண்ணணும் ரொம்ப அவங்க கிட்ட தான் we are learning. see that's why நான் எங்க ஆயிட்டு இருக்கேன். இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் நம்ம எங்க ஆயிட்டே இருக்கோம். they are teaching us. ஆமா அது நம்ம கத்துக்கிறதுல தப்பு கிடையாது. கத்துக்க நம்ம ஏஜ் அப்படியே 20 இயர்ஸ்லயே இருக்கிற மாதிரி இருப்போம். கரண்ட் ட்ரெண்டுக்கு கமல் சார் இருக்கிற மாதிரி இப்ப ஏஐ படிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ட்ரெண்டுக்குல நம்ம வந்து கமல் சார் எப்பவுமே ஃபியூச்சர்ல தான் இருப்பாரு. நாளைக்கு என்ன அப்படிங்கறத நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அவர்லாம் ஃபர்ஸ்ட் மணி சார், கமல் சார், பிசி சார்லாம் என்ன நடக்க போதே ஃபர்ஸ்டே தெரியும். இந்த ஃபிலிம் இல்லாத இது வரப்போகுதுன்னா அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ். we all are lucky that we all worked with them like கமல் சார், ஜினி சார்லாம். சூப்பர். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த கான்வர்சேஷன் மேக் பண்ணதுல. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்டேட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா நாங்கள் ரெட் நூல் வியூவர்ஸ்க்கு கொடுத்துறோம். உப்பி அப்டேட் கொடுத்தது அது ஃப்ரெஷ்ஷாக கரெக்ட். அந்த சஸ்பென்ஸோட இருந்தாதான் வர டைம்ல த்ரில் ஆகும். யூ ஆர் வெரி ஸ்வீட் தி வே நீங்க பேசுற விது வந்து थैंक यू so ரொம்ப ஒரு ஃபேமிலில ஒரு சாட்டிங் கேங்கா நடக்குமா அந்த மாதிரி. thank you so much மேம். சோ எல்லாரும் என்ன நல்ல क्वेश्चन கேட்டிங்க அதனால ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸோ வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகைன். ஸோ பாட்டு கண்டிப்பா பயங்கரமா ஒரு ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அவ்வளோ சூப்பரா அவ்வளோ வைபா இருக்கு. யங்ஸ்டர்ஸ்லாம் ரிப்பீட் மோட் லூப் மோட் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஆல்ரெடி. ஸோ நிறைய பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே போய் கமெண்ட்ல போடுங்க, கண்டிப்பா ஸ்டேட்டஸா போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, பாட்டு கேளுங்க. அடுத்த அப்டேட் வந்து பிளான் பண்ணுங்க, கூடி சீக்கிரம் வீக்கெண்ட் பிளான் பண்ணுங்க. ஸோ அடுத்த வரிசையில் வந்து லவ் சாங் வருது, லவ் ஃபெயிலியர் சாங் வருது, அதுதான் முக்கியமான சொல்ல வரணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.